விளம்பர இடைவேளையின் பின்னர் ஆதவரின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதி பக்கத்தில் இணைந்து கொள்கின்றோம். மனநலம் தொடர்பாகவும் மனநிலை பிரச்சனை தொடர்பாகவும் பல்வேறு சம்பந்தமான நிறைய விடயங்களை எம்மோடு பகிர்வதற்கு கலையகத்தில் இணைந்திருக்கின்றார் மனநல ஆலோசகர் ரம்யா ரமணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஹரிணி. உங்களை பொறுத்தவரையில மனம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் இருக்குது கதைக்கிறதுக்கு. முதலாவது கேள்வியே, மனநல ஆலோசனை என்றால் என்னன்னு கூற முடியுமா? கண்டிப்பா ஹரிணி, மனநல ஆலோசனை அப்படிங்கிறது ஒரு நபரோட பிரச்சனையை அறிவியல் அணுகுமுறையில் அணுகி அவரிடம் பேசி பிரச்சனைகளை உளவியல் ரீதியாக ஆராய்ந்து அதற்குண்டான தீர்வினை வழிகாட்டுறதோ அல்லது ஆலோசனை சொல்வதோ தான் மனநல ஆலோசனைங்கிறது. இப்போ ஒரு நபர் வந்து ஒரு பிரச்சனையோட எங்ககிட்ட வராருன்னு வைங்க, அவரோட பிரச்சனையை அதில் சோர்ஸ், அது காரணம் என்ன அப்படிங்கிறதையும் கண்டறிஞ்சு அதோட நன்மை தீமைகள், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதையும் ஆராய்ந்து பார்த்து அதை கிளைண்ட் கிட்ட விளக்கி கூறி அதை தீர்ப்பதற்குண்டான வழிமுறைகளையும் விளக்கி கூறி தீர்வினை அவர் எடுப்பதற்கு நாங்கள் வழிகாட்டியாகவோ அல்லது உதவியாகவோ இருப்பதுதான் மனநல ஆலோசனை என்பது. இப்போ உள்ள காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒரு ஃபெடப் ஆகிட்டேன், இல்லாட்டினா மைண்ட் அப்செட்டாக இருக்குது, இல்லாட்டினா எனக்கு வந்து தற்கொலை செய்கிறதுக்கான நிறைய விஷயம் வந்து தூண்டிகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் கவுன்சிலிங் போகணும், நான் அந்த ஒரு ஆலோசனை வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போவாங்க. ஸோ இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, எதெல்லாம் வந்து மனநல ஆலோசனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. இதில் நான் உங்கள் கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியது, நிறைய பேர் எங்ககிட்ட ஒரு டே டு டே லைஃப்ல எங்ககிட்ட பேசுறப்போ செத்துடலாம் போல இருக்கு, இல்லை எனக்கு வாழவே பிடிக்கல, இப்படியான வார்த்தைகளோ இல்லை இப்படியான சென்டென்ஸ் வாக்கியங்களை நாங்க சொல்றது ரொம்ப காமனா இருக்கு. இது நம்ம பல நேரங்கள்ல நாங்க அதை ஈஸியா கடந்து போயிடுறோம். அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ், அதோட கிராவிட்டியை தெரிஞ்சுக்காம அதோட ஆழத்தை புரிஞ்சு கொள்ளாம நாங்கள் கடந்து போவதை தவிர்த்து ஒரு நபர் இப்படியான வார்த்தைகளை பிரயோகிக்கிறார் என்றால் அது அவருக்கு வந்து நிச்சயமாக ஒரு உதவி தேவை அப்படிங்கிறத நாங்கள் முதல்ல கருத்தில் கொள்ளணும். இது நான் சொல்ல வேண்டியது. உங்களோட கேள்விக்கு விடையளிப்பதற்கு ஹரிணி, எதெல்லாம் மனநல ஆலோசனை இல்லை அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? அப்போ மனநல ஆலோசனை என்பது அட்வைஸ் சொல்றது கிடையாது. ஓகே, இப்போ நாங்கள் அம்மா அப்பா இல்லைன்னா டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கிட்டலாம் எங்கள் பிரச்சனையை சொல்கிறப்போ அவங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அறிவுரை சொல்லுவாங்க இல்லையா? மனநல ஆலோசனைங்கிறது அறிவுரை சொல்வது அல்ல. அதே மாதிரி அது வந்து அறிவுறுத்தல், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதும் அது கிடையாது. மனநல ஆலோசனை என்பது கட்டளை இடுவதும் கிடையாது, ஆர்டர் பண்றது. இது செய்யுங்க, இதை செய்யாதீங்க, டூ திஸ் டூ தட், இல்லைன்னா இதை நீங்க இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற கட்டளை இடும் தொடியும் அது கிடையாது. அடுத்து மனநல ஆலோசனை அப்படிங்கிறது ஜட்ஜ் பண்றதும் கிடையாது. இப்போ ஒரு 2-3 விஷயங்களை கிளைண்ட் கிட்ட இருந்து நாங்கள் கேட்ட உடனே ஓகே இவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா இவங்க வந்து இப்படிப்பட்டவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு நாங்கள் ஜட்ஜ் பண்ணுறதோ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதோ கிடையாது. ஸோ ஆன் த ஹோல் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா மனநல ஆலோசனை என்பது அறிவுரை சொல்வது அல்ல, அறிவுறுத்துவதும் அல்ல, கட்டளையிடுவதும் அல்ல, அது மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறதும் கிடையாது. தயவு செஞ்சு இதை செய்யுங்க, ப்ளீஸ் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றதும் அது கிடையாது. இது ஒரு வழிகாட்டல் முறைதான். இந்த பதின்ம பருவத்தில் உள்ளவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, இந்த யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து சம்திங் இப்போ ஏதாச்சும் ஒன்று நடந்துருச்சு, இல்லாட்டினா டீச்சர்ஸ் பேசிட்டாங்க, இல்லாட்டினா லவ் ஃபெயிலியர், இல்லாட்டினா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு சண்டை நடக்குது, சம்திங் ஏதாச்சும் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னாலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த தற்கொலை ஒரு விஷயத்துக்கு வந்து இறங்கிடுறாங்க. நான் வந்து சூசைட் பண்ணணும். உளவியல் சார்ந்த ஒரு விஷயங்கள் இதில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா? இவங்க வந்து இந்த காரணத்தை செய்யறதுக்கான மெயின் ரீசன் இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கா? எக்ஸாக்ட்லி இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எதையும் இலகுவாக தாங்கிக் கொள்ளும் சக்தி இல்லாம போகுது. அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறாங்க. எல்லா விஷயமும் அவங்கள ரொம்ப ஈஸியா பாதிச்சிருது. கடந்து போவது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு அந்த பிரச்சனை அவங்களுக்கு மலை போல பெரிதாக தெரிவதனால்தான் அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷியஸான அவங்க உயிரையே எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற தூரம் வரைக்கும் அவங்க போறாங்க.
எல்லாரும் சொல்ற மாதிரி பிரச்சனைய பக்கத்துல இருந்து பார்த்தா அதை விட பெரிய விஷயம் எதுவும் இல்லைன்னு தெரியும். கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தா எங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு உண்டான ஒரு புதிய கோணமே எங்களுக்கு கிடைக்கும். அது பெர்ஸ்பெக்டிவே எங்களுக்கு மாறும். அந்த வேலையை செய்யறதுக்கு தான் மனநல ஆலோசகராகிய நாங்கள் இருக்கிறோம். அவங்க பிரச்சனை அவங்க அதுக்குள்ளேயே இருந்து பார்க்குறப்போ அதோட வீரியம் ரொம்ப பெருசா இருக்குது. கொஞ்சம் தள்ளி இருந்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றது, கைட் பண்றது தான் மனநல ஆலோசனை வந்து என்னென்ன வகைப்படும்? ஓகே, மனநல ஆலோசனை வந்து முக்கியமா 3 வகைப்படும். ரைட்டா? அது வந்து இண்டிவிஜுவல் கவுன்சிலிங், அதாவது தனிநபர் கவுன்சிலிங் ஆலோசனை அப்படிங்கிறது. ஆலோசகரும் ஒரு நபரும் மட்டும் கலந்துரையாடி அவரோட பிரச்சனைக்குரிய தீர்வுகளை காண்பதற்குண்டான வழிமுறைகளை சொல்லுவது முதல் வகையான இண்டிவிஜுவல் கவுன்சிலிங். அடுத்தது குரூப் கவுன்சிலிங்னு இருக்கு, குழு ஆலோசனை. ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை வைத்து ஒரு ஆலோசகர் ஆலோசனை வழங்குவது குரூப் கவுன்சிலிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மது பழக்கத்துக்கு அடிமையானவர்கள், போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள், இல்லைன்னா புகைப்பிடித்தலுக்கு அடிமையானவர்கள் பல பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் கூட்டி வச்சு அவங்களுக்கு சேர்த்து ஆலோசனை வழங்குவது அப்படிங்கிறது குழு ஆலோசனை. அடுத்தது ஃபேமிலி கவுன்சிலிங் அல்லது கப்பல் கவுன்சிலிங் அப்படின்னு இருக்கு, குடும்ப நல கவுன்சிலிங். இது அதிகமாக ஒரு ஆணும் பெண்ணும் அல்லது ஒரு கணவனும் மனைவியும் அவங்களோட பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான வழிமுறைகள், திருமணத்திற்கு முன்னரோ பின்னரோ அல்லது இருவர் பிரேக்கப்ஸ், நட்பு முறிவுக்கு முன்னரோ பின்னரோ அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டறிவது ஃபேமிலி கவுன்சிலிங். ஸோ கவுன்சிலிங், மனநல ஆலோசனை என்பது இந்த 3 வகைப்படும். இப்போ நாங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஏன் வந்து ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கவுன்சிலிங் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, அவங்களுக்கு தலைவலி வந்துருச்சுன்னா, இல்லைன்னா காய்ச்சல் வந்ததுன்னா ஏன் டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்கிறேன். அவங்க கிட்ட தான் மருந்து இருக்கு. இது வந்து தீர்வு எடுக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ நிறைய மனநல சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. அது எல்லாத்துக்கும் மனநல ஆலோசனை மட்டுமே தீர்வு கொடுக்கும் அப்படிங்கிறது கிடையாது. சில தருணங்கள்ல நீங்க ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போக வேண்டிய அவசியம் ஏற்படும். இதுதான் சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் உங்களுக்கு உண்டான வித்தியாசம் இங்க தான் வருது. சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிறவர் மருத்துவ நிபுணர், மனநல ஆலோசனை, மனநலம் சம்பந்தமான மருத்துவ படிப்பினை படித்தவர். அவங்க தான் உங்களுக்கு மெடிகேஷன்ஸ் கொடுக்க முடியும், மருந்து பிரிஸ்கிரைப் பண்ண முடியும். அப்போ மனநல ஆலோசனைங்கிறது நாங்க ஒரு டாக்கிங் தெரப்பி மாதிரி தானே. இதை தாண்டி அவங்களுக்கு வர நபருக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் தேவை அப்படிங்கிறப்போ மனநல மருத்துவர்கிட்ட தான் நாங்க போகணும். இதுதான் வந்து ஏதாச்சும் ஒரு பாதிப்பு நடந்தாலோ, இல்லாட்டினா அவங்களுக்குள்ள பிரேக்கப்ஸோ, இல்லாட்டினா ரிலேஷன்ஷிப்ல ஏதாச்சும் பிரச்சனை நடந்தாலோ கவுன்சிலிங் போறது இது ஒரு காரணம். ஆமா ஆமா, நிச்சயமா. ஆமா, ஏன்னா இப்போ உடல் நலம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு எங்களுக்கு மனநலமும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. மனதோட சக்தியை வைத்தே சில நேரம் எங்க உடம்பு கூட வலிமை பெற்றதா ஆயிடும். when your mind is strong enough, உங்க பாடியே வலிமை உள்ளதா அது மாறிடும். மனநல ஆலோசகர்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்ன? நல்ல கேள்வி. மனநல ஆலோசகருக்கு நிறைய பண்புகள் இருக்கு. ரொம்ப முக்கியமா அவங்களுக்கு இருக்க வேண்டியது, அதுல ஒரு சிலதை மட்டும் நாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அவர் வந்து நேர்மையானவரா இருக்கணும், உண்மையானவரா இருக்கணும். அதாவது அந்த மனநல ஆலோசகர் ஒரு ஜென்யூன் பர்சனாலிட்டியா இருக்கணும். அடுத்தது, அவரு ஒரு பாசிட்டிவ் திங்கர், நேர்மறையான எண்ணங்களை உடையவராகவும் நேர்மறையான சக்திகளையோ அல்லது அதிர்வுகளையோ உண்டாக்கக்கூடியவராக இருக்கணும். பாசிட்டிவ் வைப்ஸ் கிரியேட் பண்ணக்கூடியவராக இருக்கணும். அவர் ஒரு குட் லிசனராக இருக்கணும். பொறுமையா கிளைண்ட் எங்ககிட்ட சொல்ற அத்தனை பிரச்சனைகளையும் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய சரியான கவனிப்பாளராக அவர் இருக்க வேண்டும். அடுத்து, பொறுமை, அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, புரிந்து கொள்ளும் தன்மை உடையவராக இருக்கணும். எம்பத்தின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஹரிணி? அதாவது ஒரு பிரச்சனையை அந்த நபரோட இடத்துல இருந்து பார்க்கக்கூடியவராக இருக்கணும். அடுத்து, ஜட்ஜ் பண்ணாதவங்களா இருக்கணும். ஒரு 2-3 விஷயம் கிளைண்ட்டை பற்றி கேட்ட உடனேயே அவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணக்கூடிய, ஈஸிலி ஜம்பிங் இன்டு கன்க்ளூஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கன்க்ளூட் பண்ணக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. இது எல்லாத்துக்கும் விட மணிமகுட மாதிரி அவங்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு ட்ரஸ்ட் பில்டர்ஸ், நம்பகத்தன்மையாக இருக்கணும். ட்ரஸ்ட் பில்டர்ஸாக இருக்கணும். கிளைண்ட்ஸ் எங்ககிட்ட சொல்கிற எந்த தகவலையும் அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதவராக இருக்க வேண்டும். கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். இதெல்லாம் தான் ஒரு மனநல ஆலோசகருடைய முக்கியமான பண்புகளாக இருக்குது.
இப்போ மனநல பாதிக்கப்பட்டவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட நார்மலாக வந்து இன்னொருத்தவங்க வந்து எனக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிற நேரம் ஃபர்ஸ்ட்டு, அதாவது வந்து நீங்கள் எம்பத்தின்னு சொன்னீங்கல்ல, எம்பத்திக்கும் சிம்பத்திக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து இந்த எம்பத்தி அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அந்த நபர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யோசிக்கிறது. ஸோ கண்டிப்பாக போயிட்டு அந்த ஒரு விஷயத்தை போயிட்டு செய்யணும் அப்படின்னு அந்த விஷயத்தை செய்கிறது எம்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ மனநல பாதிக்கப்பட்டவர்கள்கிட்ட நாம் முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான விஷயங்களை நாங்கள் போயிட்டு கொண்டு சேர்க்கலாம்? ஸோ எப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நீ வந்து பண்ணது தப்பு அப்படின்னா இன்னுமே வந்து அவங்க டவுன் ஆவாங்க. இல்லை பரவாயில்ல, நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்குள்ளேயே வந்து அந்த மனநல பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நாம் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர்கள்கிட்ட பேச போனோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நாங்கள் வந்து பேச தொடங்கணும்? முதல்ல அவங்க என்ன சூழ்நிலையில இருந்து அவங்க பேசுறாங்க அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ ரொம்ப முக்கியமா ஒரு பிரச்சனையில அவங்க விழுறாங்க அப்படின்னா சூழ்நிலை ஒரு காரணமா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு ஏற்படுத்த தாக்கங்கள், அவங்களுக்குள்ள இருந்து கடந்த கால நினைவுகள், இல்லைன்னா கடந்த கால சம்பவங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்தின தாக்கங்கள், இப்படியோ அவங்களோட அந்த மன அழுத்தத்துக்கோ மனச்சிதைவுக்கோ காரணமாக இருக்கலாம். அப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப சிம்பிளான விஷயம், கொஞ்சம் கைண்டா, கொஞ்சம் அன்பா, ஒரு ஸ்மைலோட பேசி, நிறைய நேரங்கள்ல பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறது ஒருத்தங்க கவனமா லிசன் பண்றது, கேட்கறதுலயே முடிஞ்சு போயிடுது. குட் லிசனரா இருக்கிறது தான் அங்க ரொம்ப முக்கியமான இதா இருக்குது. இப்போ ஒரு ஃப்ரெண்டா ஒரு குட் லிசனரா இருக்கிறதுக்கும் ஒரு மனநல ஆலோசகரா குட் லிசனரா இருக்கிறதுக்கும் அங்க ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்குது, ஒரு கண்டினியூட்டி இருக்குது. அவங்க கம்ப்ளீட்டா அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர வரைக்கும் நாங்க அவங்க கூட இருந்து அவங்களுக்கு ஒரு கைடா, ஒரு அவங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணி ஹெல்ப் பண்றது, அதுதான் வந்து ஒரு மெயினான. கரெக்ட். அப்போ இப்போ நீங்கள் கேட்ட கொஷனுக்கு வந்து அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா கைண்ட்னஸோட ஹேண்டில் பண்ணணும். சம்டைம்ஸ் நீங்கள் ரொம்ப கைண்டாக இருக்கிறதே அங்கே ஒரு உங்கள் வீக்னஸாக போயிடுது. அந்த நேரங்களில் கொஞ்சம் ஃபர்மாக இருக்கணும். இது வந்து ஜென்ரலாக இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. இட் டிஃபர்ஸ் பர்சன் டு பர்சன், இல்லைன்னா அந்த கிளைண்ட்டோட பிரச்சனையிலேருந்து ப்ராப்ளம் டு ப்ராப்ளம் ஹவ் யூ ஹேண்டில் இட் அப்படிங்கிறது மாறுபடும். ஆனால் ஒரு பாட்டம் லைனில் வந்து குட் லிசனராக இருந்து கொஞ்சம் எம்பத்தி, கொஞ்சம் கைண்ட்னஸ் அண்ட் வித் அ ஸ்மைல் நீங்கள் ஒரு லிசனராக இருக்கிறது முக்கியமான ஸ்டெப்புன்னு நான் நினைக்கிறேன். மனநலம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த வகையில் இந்த மனநல ஆலோசனையின் படிநிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த படிநிலைகள்னு என்ன? படிநிலைகள் அப்படிங்கிறது ஹரிணி, இது ஒரு 5 வகைப்படும், சரியா? ஸோ இந்த ஸ்டேஜஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நாங்கள் சொல்கிறது ரேப்போ பில்டிங். அதாவது வந்திருக்க கிளைண்ட் அந்த நபரோட நாங்கள் ஒரு கிளினிக்கல் ரிலேஷன்ஷிப், ஒரு மருத்துவ ரீதியான ஒரு பிணைப்பினை ஏற்படுத்தணும். ஒரு நம்பகத்தன்மையை நாங்கள் வளர்த்து கொள்ளணும். அந்த கிளைண்ட் வந்து எங்களை நம்பி மனநல ஆலோசனை ட்ரஸ்ட் பண்ணி அவரோட பிரச்சனைகளை எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். நாங்கள் ஷேர் பண்ணால் என்னோட பிரச்சனைக்கு உண்டான தீர்வு, அதுக்குண்டான வழிமுறைகள் இவங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் பில்டிங் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட். அது வந்து மதிப்பீடு செய்கிறது. அந்த கிளைண்ட்டோட சைல்டுஹுட், குழந்தை பருவம் இப்படிப்பட்டதாக இருந்தது, எங்கே பிறந்தாங்க, எங்கே வளர்ந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில். அதுக்கடுத்து அவங்களோட எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட், எந்த ஸ்கூலில் படித்தாங்க, எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, அது படிக்கிறப்போ அவங்களோட என்வாயன்மெண்ட் ஹெல்த்தியாக இருந்ததா, ஒரு நல்ல சூழ்நிலையில் அவங்க வளர்ந்தாங்களா அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுட்டு, அடுத்து அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, யாரோட இருக்கிறாங்க, அவங்களோட குடும்ப பின்னணியை கேட்டு தெரிந்து கொள்வது. அதுக்கப்புறம் அவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அவங்க கல்யாணமானவராக இருந்தாங்கன்னா அவங்களோட ஸ்பௌஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அவங்களோட மேரேஜ் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த பிரச்சனையோட சோர்ஸ், காரணம் என்னவா இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி அதையும் ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்குண்டான தீர்வுகள் இல்லைன்னா வழிமுறைகள் என்னென்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு தெளிவுபடுத்துறது. அதெல்லாம் தான் அசஸ்மெண்ட். அடுத்த படிநிலை வந்து கோல் செட்டிங். இந்த கோல் செட்டிங்கில் தான் கிளைண்ட் கிட்ட நாங்கள் இதெல்லாம் உங்களோட
மதிப்பீடாக இருந்தது, உங்களோட பிரச்சனையாக இருந்தது, இதுக்குண்டான திட்டங்கள் இதுவாக இருக்கும், இதுக்குண்டான சிகிச்சை முறைகள் இதுவாக இருக்கும், திட்டங்கள் இது அப்படின்னு அவருக்கு தெரியப்படுத்தி அவரோட ஒப்புதலோட தேவைப்பட்டால் இல்லை அவரோட ஃபேமிலி மெம்பர் ஒரு குடும்பத்தினரோட ஒப்புதலோட இப்படி தான் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு கிளைண்ட்டோட சேர்ந்து நாங்கள் பேசுகிறது தான் கோல் செட்டிங். இப்போ கோல் செட்டிங்க்கு அடுத்தது வந்து 4th ஸ்டேஜ் இன்டர்வென்ஷன்னு சொல்லுவோம். ஹரிணி, இப்போ ஒரு மனநல ஆலோசனைக்கு உண்டான செஷன் வந்து 6 அமர்வுகள்ல இருந்து சிலவை 6 மாதம் இல்லைன்னா அதுக்கு மேலே கூட போகலாம். அப்போ இந்த கால அவகாசத்தை எல்லாம் அந்த நபர்கிட்ட சொல்லிட்டு ஒவ்வொரு செஷன்லையும் எங்ககிட்ட வரப்போ அவரோட ஃபிசிக்கல், இமோஷனல், மென்டல் அண்ட் ப்ராக்ரஸ் சொல்லுவாங்கல்ல, அவங்களோட உடல் ரீதியான முன்னேற்றம் எப்படி இருக்குது, மன ரீதியான முன்னேற்றம் எப்படி இருக்கு, இல்லைன்னா உணர்வு ரீதியான முன்னேற்றம் எப்படி இருக்கு, பழக்க வழக்கத்தில் உண்டான முன்னேற்றம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கவனிச்சு அதன் பொறுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது தான் கோல் செட்டிங். இப்போ 5th ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் ஸ்டேஜ், அது வந்து டெர்மினேஷன் அண்ட் ப்ரிவென்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த செஷன்ஸ்க்கெல்லாம் அப்புறம் அந்த நபர் வந்து பிரச்சனையிலிருந்து நிரந்தரமாக வெளிவந்துட்டாரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இனிமேல் இது போன்ற பிரச்சனைகளில் அவர் சிக்காம இருக்கிறதுக்கும் உண்டான வழிமுறைகளை அவருக்கு தெரியப்படுத்துறது டெர்மினேஷன் அண்ட் ப்ரிவென்ஷன். இதுதான் அந்த மனநல அந்த ப்ரொசீஜர்ல கடைசி நிலையாக இருக்குது. மனநல ஆலோசனையில் படிநிலைகள் அப்படின்னு இதை தான் வந்து சொல்லுவாங்க. ஆமா. அந்த விதத்துல இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் இப்போ ஆஃபீஸில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, எனக்கு வந்து இந்த ஒர்க்கை வந்து செஞ்சே முடிக்க முடியல, ஷெட்யூல் பண்ண ஒர்க்கெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. ஹோம் ஒர்க்கை பார்த்தா அப்பயும் வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. டிப்ரெஷன்னா என்ன அப்படின்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்ல முடியுமா? டிப்ரெஷன் அப்படிங்கிறது மன அழுத்தம் அப்படிங்கிறது தான் டிப்ரெஷன். ஸ்ட்ரெஸ் லெவல்ட அதிக கூடிய நிலையா இருக்கிறது டிப்ரெஷன் இல்லையா? இப்போ ஸ்ட்ரெஸ் நீங்க சொன்னது சரி ஹரிணி. ஒரு சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கு, எல்லாருக்குமே டிப்ரெஷன் இருக்கு. நம்மளே அதை நம்ம லேபிள் பண்ணிடுறோம், டேக் பண்ணிடுறோம். கொஞ்சம் எங்களுக்கு மனசு ஒரு பதற்றமாவோ இல்லைன்னா ஒரு சரியான அமைதியான நிலையில் இல்லாத பட்சத்தில் அது ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்னு நம்மளே அது கன்க்ளூட் பண்ணிடுறோம் இல்லையா? அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இல்லைன்னா அந்த டிப்ரெஷனுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு ஜென்ரலாக நாங்கள் ஒரு வரி கொடுத்துட முடியாது. அது பர்சன் டு பர்சன், ஒரு நபரிலிருந்து இன்னொரு நபருக்கு அது காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது மாறுபடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, டெட்லைன் மீட் பண்ண முடியாமல் இருந்தால் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், ஒரு டிப்ரெஷன் வரும். அப்போ அதுக்கு வந்து நம்மளோட ஒர்க்கை நாங்கள் சரியாக பிளான் பண்ணாதது, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாதது, இல்லைன்னா ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறது, நாளைக்குன்னு தள்ளி போடுறது, இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக இருந்து கடைசியில் எங்களை டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளி விடக்கூடியதாக இருக்கும். இப்போது ஒரு சின்ன ஸ்கூல் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அதே இதை நாங்கள் அப்ளை பண்ண முடியாது இல்லையா? ஒரு ஸ்கூல் கோயிங்கோ இல்லைன்னா OL AL எக்ஸாம்ஸ்க்கு இருக்கிற மாணவர்கள் இவங்களெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகிறது, அதுக்குண்டான காரணங்களும் வேறுபடும். இல்லைன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு குடும்ப தலைவிக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனுக்கு உண்டான காரணங்கள் வேறையா இருக்குது. காலையில இருந்து ஒரே வேலை செய்யறது, இல்லைன்னா சம்டைம்ஸ் இவ்வளோ வேலை செஞ்சு எண்ட் ஆஃப் த டே நாங்கள் என்ன செய்யறோம் அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியாம இருக்கிறது. பொதுவா ஆஸ் அ ஹோல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைஃபுக்கு ஒரு மீனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதே ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்கு உண்டான காரணம். நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் எழும்புறப்பவே இன்னைக்கு நான் என்னத்தை செய்யணும், ஹவ் ஐ ஃபேஸ் திஸ் டே, இந்த லைஃப்பை எப்படி நான் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற பயமோ இல்லைன்னா விரக்தியோ ஃப்ரஸ்ட்ரேஷனோ கூட டிப்ரெஷனுக்கு முக்கியமான காரணமாக வந்து அமையுது. இதுதான் அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ண முடியாது. இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். மனநல குறைபாடுகள் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவான மனநிலை குறைபாடு அப்படிங்கிறது ஆங்ஸைட்டி, அதாவது மன பதற்றம், அது ஒரு குறைபாடாக இருக்குது. சரியா? அடுத்தது டிப்ரெஷன், மன அழுத்தம் ஒரு குறைபாடு. அப்புறம் பைபோலார் டிஸார்டர்னு சொல்லுவாங்க, இரு துருவ பிறழ்வு அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஷிசோஃப்ரீனியா, மனச்சிதைவுக்கு உட்படுத்தப்படுவது, அது வந்து ஷிசோஃப்ரீனியாங்கிற. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னு இருக்குது.
ஒரு பாரிய அதிர்ச்சிக்கு பின்னர் ஏற்படக்கூடிய மன அழுத்த குறைபாடு அப்படிங்கிறது போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். அப்புறம் ஈட்டிங் டிஸார்டர்ஸ் கூட இருக்குது, உணவு சம்பந்தமான குறைபாடுகள். இது எப்படி எங்களுக்கு மன அழுத்தத்தையோ இல்லை மனநலத்தில் ஒரு தாக்கத்தையோ ஏற்படுத்துது அப்படிங்கிறதும் ஒரு குறைபாடாக இருக்கிறது. அடுத்து நியூரல் டெவலப்மெண்ட் டிஸார்டர், நரம்பு தளர்ச்சியினால் ஏற்படும் குறைபாடுகள் கூட எங்களோட மன அழுத்தத்திற்கு காரணமானதாக இருக்கிறது. இப்படி நான் மேற்சொன்ன இது எல்லாமே ரொம்ப பொதுவான மன அழுத்த இல்லைன்னா மனம் சம்பந்தமான குறைபாடுகளாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஹரிணிக்கிட்ட நான் மென்ஷன் பண்ண மாதிரி இது எல்லாமே மனநல ஆலோசனையால் மட்டுமே தீர்வு காணக்கூடியதாக இருப்பதல்ல. சில நிலைகளில் வந்து நாங்கள் ஒரு மனநல மருத்துவர், ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் ஒரு மருத்துவ கன்சல்டேஷன், மருத்துவ வழிகாட்டல் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பட்சத்தில் மனநல குறைபாடுகளுக்கு ஒரு மனநல மருத்துவரிடம் அணுகுவது தான் சரியானதாக இருக்கும். இதற்கான வழிமுறைகள் எதுவும் இருக்கா? இதை வந்து தீர்க்கணும், இதை வந்து கட்டுப்படுத்தி ஆகணும், அதற்காக வந்து நாங்கள் செயல்படுத்தக்கூடிய வழிமுறைகள் ஏதாச்சும்? இது வந்து இப்போ மனநல ஆலோசனைக்குள்ளே நீங்கள் வரப்போ இது ரொம்ப காமனாக இல்லைன்னா பொதுவாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய 4 விஷயங்கள் இருக்குது. முதல் இது பார்த்திங்க அப்படின்னா காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பின்னு சொல்லுவாங்க, சிபிடி. அதாவது உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய பழக்க வழக்கங்களையும் சிறு மாறுதல்களை ஏற்படுத்துவதன் மூலம் உங்களோட மனநல சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டறிவது அப்படிங்கிறது தான் சிபிடி, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. காக்னிஷன் அப்படின்னாலே எண்ணங்கள் சம்மந்தமானதுன்னு அர்த்தம், பிஹேவியரல்னா உங்கள் பழக்க வழக்கங்கள். அப்போ இது ரெண்டையுமே சின்ன ஒரு ஃபைன் டியூன் பண்ணி உங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்பது அப்படிங்கிறது சிபிடி. அடுத்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா சைக்கோ டைனமிக் தெரப்பி அப்படின்னு இருக்குது. அதாவது உங்களோட கடந்த கால பிரச்சனைகள், உங்களோட கடந்த கால சம்பவங்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், அந்த எண்ணங்கள் எல்லாம் உங்கள் ஆழ் மனசில் குடிக்கொண்டு இருக்கும் இல்லையா? அந்த கடந்த கால நிகழ்வுகள் உங்கள் ஆழ்மனதில் எண்ணங்களாக இருக்க போது அந்த ஆழ்மனது எண்ணங்கள் இப்போ இருக்கிற லைஃப்பில் அதோட தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போது அந்த ஆழ்மனது எண்ணங்களை நீங்கள் மாற்றி அமைப்பதன் மூலம் இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது அப்படிங்கிறது சைக்கோ டைனமிக் தெரப்பி. அப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸ்ன்னு இருக்குது. மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா விழிப்போடு இருப்பது, இந்த தருணத்தில் இருப்பது அப்படிங்கிறது அதோட அர்த்தம். இப்போ மைண்ட்ஃபுல் ப்ராக்டிசஸ் அப்படின்னா ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், இல்லைனா மூச்சு பயிற்சி, ப்ரீதிங் டெக்னிக்ஸ், அவேர்னஸ் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. விழிப்போடு இருக்கிறதுக்கு உண்டான சின்ன சின்ன டெக்னிக்ஸ், இதன் மூலமாக கூட எங்களோட மனநல பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். கடைசியாக பார்த்திங்கன்னா ஹியூமனிஸ்டிக் அப்ரோச்சுன்னு சொல்கிறது. இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக், ஒரு முழுமையான ஒரு கையாளும் முறையாக இருக்கிறது. இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அது ஃபோக்கஸ் பண்ணுறது உங்களோட ஃப்ரீவில், உங்களோட சாய்ஸஸ் என்னவாக இருந்திருக்கு, உங்களோட தெரிவுகள் என்னவாக இருந்திருக்கு, அந்த தெரிவுகள்னால அதனுடைய பயன்கள் என்னவாக இருக்குது, அதோட அவுட்கம் என்னவாக இருந்திருக்கு அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறது. இல்லைன்னா உங்களோட செல்ஃப் டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க பாருங்கள், உங்களோட செல்ஃப் டிஸ்கவரி அப்படிங்கிறது சுய கண்டுபிடிப்பு. அடுத்தது உங்களோட ஹியூமன் பொட்டென்ஷியல், உங்களோட திறன் எவ்வளவா இருக்குது, உங்கள் கெப்பாசிட்டி என்னவாக இருக்குது, இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஹோலிஸ்டிக் வழிகாட்டல் ஒன்று கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஹியூமனிஸ்டிக் அப்ரோச். ஸோ நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது, இருப்பினும் ரொம்ப காமனாக நாங்கள் யூஸ் பண்ணுறது தான் இந்த சிபிடி, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, சைக்கோடைனமிக் தெரப்பி, மைண்ட்ஃபுல்னஸ் தெரப்பி, அடுத்தது இந்த ஹியூமனிஸ்டிக் தெரப்பி அப்படிங்கிறது. அதுலேயுமே ஒரு சில நபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து ஒரு தோற்றமாக சிரித்து அப்படி பேசிட்டு அப்படியே இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளேயும் வந்து ரொம்ப அழிந்துட்டு ரொம்ப சோகமாகவும் இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து இந்த 2 மனம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனம் சொல்லும், இல்லாட்டினா வந்து இதை பண்ணுனா வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லும். ஆனால் நம்ம மூளைக்கு தெரியும் இதை பண்ணாதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அந்த பண்ணாத இந்த விஷயத்தை பண்ணாத ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மைண்டில் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி பார்க்குறது, இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுலேருந்து எப்படி வந்து நம்மளோட ரெகுலர் லைஃபை வந்து கொண்டு போகிறது? இந்த கேள்விக்கு
சரியான பதில் சொல்லணும்னா ஹரிணி, நாங்கள் எப்பயும் பேலன்ஸ்டான ஒரு லைஃப்பை கொண்டு போக பழகணும். எப்பயுமே எங்கள் பிரெயினும் எங்கள் மூளையும் எங்களுக்கு சிக்னல்ஸ் கொடுத்துக்கிட்டு என்ன நாங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதா இருக்கும். அதே மாதிரி மனசும் எங்களுக்கு வந்து இதை செய்யாதுன்னு சொல்கிறதா இருக்கும். நிறைய தருணங்களில் மனம் வந்து ப்ளஷர் சம்மந்தமான சிக்னல்ஸ் அது உண்டான எண்ணங்களே தான் எங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், இன்னும் கொஞ்சம் ஒரு அலார்ம் வச்சாலும் அந்த டைமுக்கு நாங்கள் எழும்ப மாட்டோம். இன்னொரு 5 நிமிஷம் தூங்கிடலாம். அந்த ப்ளஷர் அந்த சுகத்தை தேடி போகிறதா மனசுல இருந்து எண்ணங்கள் வரும். ஆனால் மூளை என்ன சொல்லும், இல்லை இப்போ டைம் ஆகிட்டு நீ இப்போயே எழும்னாதான் நீ அந்த ஒர்க்குக்கு சரியான டைமுக்கு போக முடியும், இல்லைன்னா உங்கள் ஷெட்யூல் எல்லாம் டிலே ஆகிடும் அப்படின்ட்டு. அப்போது ஒரு பேலன்ஸ்டாக நாங்கள் பிரெயின்ட சிக்னலையும் மனசு சொல்கிற சிக்னலையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கோ. இப்போ சில தருணங்களில் மூளை சொல்வது மட்டுமே செய்ய முடியாது, மனசுக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்து மனசு சொல்கிறதையும் நாங்கள் கேட்க வேண்டியது இருக்கும். அப்போது ஒரு பேலன்ஸ்டாக பிரெயின் அண்ட் மைண்ட் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுலேயுமே ஒரு சில பேர் வந்து லைக் தனியாக வந்து பேசிக்கொள்வாங்க, கேட்டால் சொல்லுவாங்க ஜோன் அவுட் ஆயிடுவாங்க. அப்படி 2 ஹவர்ஸ்க்கு 3 ஹவர்ஸ்க்கு தொடர்ந்து வந்து அப்படியே ஒரே இடத்த பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ கேட்டால் சொல்லுவாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போகிறதுக்கான காரணங்கள்? கரெக்ட் ஹரிணி. அதாவது இப்போது நிறைய பேர் இந்த 2 விஷயத்துல ஏதாவது ஒன்று செய்வாங்க. சில பேர் வந்து அவங்களோட மன அழுத்தம் இல்லைன்னா கவலைகளை வெளியே தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓவர் எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி அதிகமாக அவங்க எல்லாரோடையும் பேசி சிரித்து அவங்களே தே வில் மேக் அன் எஃபர்ட். அவங்களே முன் வந்து அந்த சூழ்நிலையை ரொம்ப இலகுவானதாக்குறதுக்கோ இல்லைன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப சந்தோஷமானதாக்குறதுக்கு அவங்க முயற்சி எடுத்து அவங்க செய்வாங்க. அதில் சில நேரம் அதில் காரணம் வந்து அவங்களோட கவலையை மறைக்கிறதுக்கு உண்டான ஒரு வெளிப்பாடாக ஒரு நடவடிக்கையாக அது இருக்கும். சில நேரங்களில் கம்ப்ளீட்டாக அந்த சூழ்நிலையிலேருந்து அவங்க டிட்டாச் பண்ணிக்குவாங்க. அந்த சூழ்நிலைக்குள்ளேயே அவங்க வராமல் இருப்பாங்க. எல்லா விதமான விஷயங்கள்ல இருந்தும் தன்னை வந்து தனிமைப்படுத்தி கொண்டு யார்கிட்டையும் பேசாமல் சரியாக சாப்பிடாமல் ரூம்குள்ளேயே இருக்கிறது, இல்லைன்னா எதையும் கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்கிறது, இந்த 2 நிலைகளுக்குமே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது டிப்ரெஷன் அப்படிங்கிறது. ஹீட்டிங் டிஸார்டர் அப்படின்னு முதல்ல ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம் வந்து சொல்ல முடியுமா? ஓகே, ஈட்டிங் டிஸார்டர்ஸ் அப்படின்னா சில பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க, சில பேர் கவலையில் இருந்தாங்கன்னா எக்கச்சக்கமாக சாப்பிடுவாங்க, நிறைய சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அப்போ தான் அந்த ஒரு கிரேவிங் வரும், நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிறது. நான் ஃபஸ்ட்டு சில பேர் வந்து சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. சில நிலைகள் இருக்குது ஹரிணி, அதாவது ஓவர் ஈட் பண்ணுறது, நிறைய சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்க வாலண்டரியாக அதை வாமிட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களால அதை அதுக்கு மேலே தாங்கி கொள்ள முடியாது, அதை அந்த கண்டெயின் பண்ண முடியாது. அதை விட ஜாஸ்தி சாப்பிட்டா அதை வாமிட் பண்ணுற நிலைக்கு கூட போவாங்க. இதெல்லாம் தான் ஈட்டிங் டிஸார்டர்ஸ். ஓவர் ஈட் பண்ணுறது இல்லைன்னா பிஞ்ச் ஈட்டிங்னு சொல்லுவாங்க, சாப்பிடாமையே இருக்கிறது, அப்படி இருக்கக்கூடிய நிலைகளும் இருக்குது. இதுதான் ஈட்டிங் டிஸார்டர்ஸ். அதில் நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொன்னீங்க. அதுலேயுமே வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு பேச போகிறதா இருந்தாலும் கையெல்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அப்படியே வந்து நடுங்கிரும். அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து அப்படியே வந்து என்ன வார்த்தை பேசுகிறாங்க அப்படிங்கிறது கூட வந்து தெரியாமல் இருக்கும் ஆப்போசிட் சைடில் உள்ளவங்க லிசன் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இது வந்து எதனால் நடக்குது? நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரியான நேரத்தில் நரம்பு தளர்ச்சி எதனால் வந்து ஏற்படுது? இதை பற்றின ஒரு சிறிய விளக்கம். மனநல ஆலோசனைக்கு வாரவங்க நிறைய சிம்டம்ஸ் இருக்கும் இல்லையா? அவங்க காட்டுற சிம்டம்ஸில் ரொம்ப முக்கியமானது ஆக்சிபிட்டல் பெயின்னு சொல்லுவாங்க. தலைக்கு பின்னாடி இருக்கிற இந்த இடத்துல ஒரு பெயின். இப்போ அதுக்கு உண்டான மருத்துவ ரீதியாக எல்லா மெடிக்கேஷன்ஸும் எடுத்திருப்பாங்க, ஆனால் அந்த பெயின் போயிருக்காது. அது மாதிரி தலையில் இந்த 2 இடங்கள்லையும் விண்ணு தெரிக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த நரம்பெல்லாம் அப்படி ஒரு வலி இருக்கும். அதுக்கு உண்டான மருத்துவ கன்சல்டேஷன்ஸ் எல்லாமே எடுத்திருப்பாங்க, இல்லை ஸ்கேனு டெஸ்ட்டு எல்லாமே அவங்க வைட்டல்ஸ் எல்லாமே சரியாக தான் இருக்கதா இருக்கும். அப்போ அதையும் தாண்டி என்ன பிரச்சனை அப்படிங்கிறப்போ தான் இப்படி மனநல ஆலோசகர்கிட்ட வராங்க. ஸோ இந்த மாதிரி நியூரல் டிஸார்டர்ஸ் நரம்புகள் மூலமாக இருக்கிற எங்களோட ஃபிசிக்கல் பெயின்ஸ் இதெல்லாம் கூட மன அழுத்தத்துக்கோ இல்லை மனநலம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கோ எங்களை தள்ளிட்டு போயிடுது. மனநல ஆலோசகரையோ இல்லைன்னா மனநல மருத்துவரையோ அணுகுவது அப்படிங்கிறது ஒரு 10
15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹரிணி, அது ஒரு பைத்தியக்காரங்க மட்டும்தான் மனநல ஆலோசகர்கிட்ட போவாங்க. இல்லைன்னா பைத்தியக்காரங்க மட்டும்தான், நான் என்ன பைத்தியமா, நான் ஏன் ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு கரெக்ட் எக்ஸாக்ட்லி, நான் என்ன சைக்கோவா அப்படின்னு கேட்பாங்க. அந்த நிலை இப்போ இல்லை. நிறையா விழிப்புணர்வு வந்துருச்சு, அவேர்னஸ் வந்துருச்சு. நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, இதை வந்து நான் என்னை சுற்றி இருக்க யார்கிட்டையும் என்னால் நம்பகத்தன்மையோடு என்னால் சொல்ல முடியல, இல்லைன்னா ஐ நீட்ஸ் ஹெல்ப் அப்படிங்கிறது அந்த தனிப்பட்ட நபரே உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜி, அறிவியல் இதெல்லாம் மூலமாக ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு வந்துருச்சு. எங்கள் மனநல ஆலோசகரை நாடி வர்ற ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இருந்தாலும் இது இன்னும் நிறைய பேரை போய் சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா சின்ன குழந்தை, ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒரு டிப்ரெஷன் இருக்குது. இதை யார்கிட்டையாவது சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணுங்கிற இது இருக்குது. அதனால் இந்த விழிப்புணர்வு நாங்கள் கொண்டு வரணும். இது ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்களை மாதிரி கவுன்சிலிங் செய்கிறவங்க, மனநல ஆலோசகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எங்களை அவங்க நாட வேண்டியது ஒரு கட்டாயமாக இருக்கிறது. சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதை வந்து ஈஸியாக்குறதுக்கு ஒரு மார்னிங் ரூட்டீன், ஒரு சிம்பிள் மார்னிங் ரூட்டீன் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து சேவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்கில் அந்த ஆத்தர் வந்து இந்த சேவர்ஸ் அப்படிங்கிற இந்த டெக்னிக்கை எங்களுக்கு சொல்கிறாரு. எஸ் அப்படிங்கிறது வந்து சைலன்ஸ். காலையில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷமாவது அமைதியில் உட்காந்துருக்கிறது. அமைதியாக கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்காந்துருந்து நீங்கள் உங்களோட இன்னர் செல்ஃபோட கனெக்ட் ஆகுறது. ஸ்டார்ட் வித் 10 மினிட்ஸ். ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்துருக்கிறதுலேருந்து. அடுத்து ஏ வந்து அஃபர்மேஷன்ஸ். அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கொள்கிற சில வாக்கியங்கள். இப்போ அஃபர்மேஷன்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. இப்போது ஐ எம் பியூட்டிஃபுல், ஐ எம் கரேஜியஸ், ஐ எம் இன்க்ரெடிபிள், ஐ எம் அன்ஸ்டாப்பபிள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் மிகவும் பலம் வாய்ந்தவன், நான் வந்து ரொம்ப தைரியமானவங்க, எனக்கு வந்து நான் ரொம்ப அழகானவள். இந்த மாதிரி பல அஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை தேடி உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4-5 அஃபர்மேஷன்ஸை டெய்லி காலையில் கண்ணாடியை பார்த்து நீங்கள் ரிப்பீட் பண்ணுறது ஒரு நல்ல டிஃப்ரென்ஸை கொடுக்கும். அடுத்து விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது நீங்கள் என்னவா வர வேண்டும், இல்லைனா என்னவா ஆக வேண்டும், இல்லைனா உங்கள் லைஃப் வந்து எப்படி மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது. இப்போ சொல்லுங்களேன், எனக்கு ஒரு 6 மந்த்ஸில் இல்லைன்னா இந்த டிசம்பரில் நான் வெக்கேஷன் போகணும், நான் துபாய்க்கோ இல்லைன்னா பாரிஸ்க்கோ வெக்கேஷனுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, என்னோடய ஃபோனில் ஒரு ஈஃபில் டவரோட ஒரு பிக்சரையோ இல்லைன்னா ஒரு துபாயோட ஒரு பிக்சர்ஸ் எடுத்து நான் டெய்லி காலையில் நான் அதை பார்த்து நான் அங்கே இருக்கிற மாதிரியே நான் என்னையை விஷுவலைஸ் பண்ணிக்கிறதுனால அங்கே இருந்தால் எனக்கு என்ன மாதிரி உணர்வுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நான் உணர்ந்து பார்க்குறதுனால அது என்னை ஒவ்வொரு நாளும் என்னோட அந்த கனவுக்கு என்னைய பக்கத்தில் கூட்டிக்கிட்டு போகும். அது விஷுவலைசேஷன்ஸ். அடுத்து எக்ஸசைஸ். ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து ஓகே, நீங்கள் அந்த நாளில் பிற்பகுதியில் நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறதோ இல்லைனா யோகாவுக்கு போகிறது, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். நான் இப்போ அதை பற்றி பேசலை. காலையில் எழும்பின உடனே ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு ஏதாவது ஒரு சூரிய நமஸ்காரமோ இல்லைனா ஒரு சின்ன ஜம்பிங் ஜாக்கோ ஒரு 10 மினிட்ஸ் ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஒன்று செய்யுங்க உங்களோட ஃபிசிக்கு, உங்கள் பாடிக்கு. அடுத்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரீடிங். வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க அத்தனை லீடர்ஸும் வருஷத்துக்கு மினிமம் 50 புத்தகங்கள் வாசித்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நீங்கள் அதை போய் ரிசர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ வருஷத்துக்கு 50 புத்தகம் வாசிக்கலனாலும் மினிமம் ஒரு 20-25 புக்ஸாவது ரீட் பண்ணுறது, மோட்டிவேஷ்னல் புக்ஸோ இல்லைனா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக்ஸ் ரீட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ காலையில் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது ஒரு நல்ல மார்னிங் ரூட்டீனில் வரும். அடுத்து கடைசி எஸ்ங்கிறது ஸ்க்ரைபிங்னு சொல்லுவோம், ஜேர்னலிங். அதாவது இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அதை விஷுவலைஸ் பண்ணி நீங்கள் எழுதுறது, இல்லைனா கிராட்டிடியூட் காட்டுறது, தேங்க் பண்ணுறது, இதெல்லாம் இந்த ஜேர்னலிங்கில் ஸ்க்ரைபிங்கில் வரும். இப்போ யூ கேன் ஸ்டார்ட் லைக் திஸ். தேங்க்யூ டுடே, இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய வேலை இருக்கும் பார்த்தீங்களா, தேங்க்யூ.
டுடே டே வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். மிகவும் நன்றி, இன்றைய நாள் வந்து எனக்கு மிகவும் வெற்றிகரமானதாக அமைந்தது அப்படின்னு ஸ்கிரைபிங் பண்ணுறது, ஜேர்னலிங் பண்ணுறது, இது எல்லாமே எங்களுக்கு ஒரு நல்ல காலையை ஒரு காமான ரிலாக்ஸ்டான மார்னிங்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னா எங்களோட முழு நாளுமே ஒரு தெளிவான மனநிலையிலேயே எங்களோட எல்லா நிகழ்வுகளையும் நாங்கள் அணுகக்கூடியதாக இருக்கும். அப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சேவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு காலையில் சைலன்ஸ், அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன், ஒரு சின்ன எக்ஸசைஸ், ரீடிங் அண்ட் ஸ்கிரைபிங், இது எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்தா எங்களுக்கு ஒரு 40-45 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த 1 மணி நேரம் நாங்கள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வரும். மாணவர்களுக்கு உண்டான மன அழுத்தத்தை, அவங்களோட ஸ்ட்ரெஸ், இதை வந்து எப்படி கையாளுறது, இல்லைன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ரொம்ப சில பேசிக்கான வழிமுறைகளே நாங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து சில மாணவர்கள் இருக்கிறாங்க எப்பொழுதும் படித்து கொண்டே இருக்கிறவங்க, அவங்களோட ஒர்க்கை அன்னன்னைக்கு வேலையை வந்து அன்னன்னைக்கு முடிப்பாங்க. சில நேரம் அளவுக்கு அதிகமாகவே புத்தகத்தோடையே இருக்கிறவங்களையும் நாங்கள் பார்க்குறோம். சில பேர் வந்து எல்லாத்தையும் தள்ளி போடுறது, ப்ரோகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டே போய் எக்ஸாம் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி புத்தகத்தை எடுத்து ரொம்ப அவசரமாக படிக்கிறது. இது வந்து பல நேரங்களில் ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா அந்த டிப்ரெஷனுக்கு கொண்டு போய் தள்ளி விட்டுறது. இப்போ நாங்கள் இதில் ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களோட மெமரியில் டெம்பரரி மெமரி, பெர்மனண்ட் மெமரி அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை இப்போது சொல்லுங்களேன், ஒரு கான்செப்ட் இருக்குது, நான் அதை படிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது என்னோட டெம்பரரி மெமரியில் தான் போய் ஸ்டோர் ஆகும். அந்த டெம்பரரி மெமரியிலேருந்து அது பெர்மனண்ட் மெமரிக்கு போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு நான் அதை திருப்பி படிக்கணும். நாங்கள் திருப்பி படிக்கிறது மூலமாக தான் ரீரிவைஸ் பண்ணுற மூலமாக எங்களோட டெம்பரரி மெமரியில் இருக்கிற ஒரு விஷயம் எங்களோட பெர்மனண்ட் மெமரிக்கு போகுது. அப்போ எங்களோட ஒர்க்கை நாங்கள் பிளான் பண்ணணும். திட்டமிடுதல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்குது, இப்போது ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு டெஃபினிஷன் இருக்குது அப்படின்னா அதை நான் தொடர்ந்து ஒரு 2-3 தடவையோ இல்லை 4-5 தடவையோ அவங்களோட தனிநபருக்கு உண்டான இதுபடி அது மாறும் எத்தனை தடவை படிக்கணுங்கிறது. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் ஒரே விஷயத்த நாங்கள் படிக்கிறப்போ தான் அது பெர்மனன்ட் மெமரியில் போகுது. அது எப்பயுமே உங்களுக்கு மறக்காததாக இருக்கும். எக்ஸாம்ஸுக்கு, தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு அது இலகுவாக இருக்கும். எங்களோட டைமை நாங்கள் படிப்புக்கு மட்டுமே ஓவராக அதை அர்ப்பணிக்காமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் எங்கள் லைஃப்பில் வந்து நாங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு உண்டான டைமை நாங்கள் அலோகேட் பண்ணணும். இப்போது ஒரு ஸ்போர்ட்ஸுக்கோ, கேம்ஸுக்கோ, இல்லை யோகா மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு நாங்கள் கொடுக்குறப்போ குழந்தைகள் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கானவங்க. அந்த எனர்ஜியை நாங்கள் பாசிட்டிவாக தேவையான விதத்தில், இப்போது ஒரு கராத்தே இல்லைன்னா ஜூடோ இந்த மாதிரி கற்றுக்கிறது கூட எங்களோட எக்ஸஸ் எனர்ஜியை நாங்கள் பாசிட்டிவாக அதை சேனல் பண்ணுறதுனால அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இதெல்லாம் குறையும். உணவு முறை, ஹீட்டிங் ஹேபிட்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போது பல நேரங்களில் குழந்தைகள் போகிற வழியில் ஒரு ஷார்ட்டிட்ஸ் இல்லைன்னா ஒரு பன், ஒரு ரோல்ஸ் இதோடையே அவங்களோட சாப்பாட்டு முறையை நிப்பாட்டிடுறாங்க. அப்படி இல்லாமல் ஒரு பேலன்ஸ்ட் மீல் சாப்பிட்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. உணவு பழக்க வழக்கமும் அவங்களோட ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி மினிமம் 8 hours ஆஃப் ஸ்லீப், தூக்கம் வந்து ஒரு சவுண்டான ஒரு நல்ல தூக்கம் ஒரு 8 மணி நேரத்துக்காகவாவது அது தேவையானதாக இருக்குது. மாணவர்கள் இந்த மற்ற விடயங்களுக்கு தொலைக்காட்சி பார்ப்பதுக்கோ இல்லைன்னா ஃபோனில் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதையோ குறைச்சிட்டு ஒரு 8 hours ஸ்லீப் வந்து அங்கே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இதில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எனர்ஜியை சேனலைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு வெற்றி தோல்வியை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, இல்லைன்னா அந்த சின்ன பருவத்திலேயே ஓகே வெற்றி மட்டுமே எல்லாம் இல்லை, ஒரு தோல்வியும் தன்னால் கையாளக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் அந்த மாணவனோ இல்லை அந்த குழந்தையோ வளர்ந்து பெரியவங்களாகிறப்போ
அவங்களுக்கு பாசிட்டிவாக இல்லாத ஒரு அழகாக கையாளக்கூடிய ஒரு தன்மை, அந்த ஒரு பக்குவம், அந்த மெச்சாரிட்டி வந்து தானாக வருது. அதனாலேயே ஸ்போர்ட்ஸில் குழந்தைகளை தயவு செஞ்சு ஈடுபடுத்துங்க. வெற்றி தோல்வி அப்படிங்கிறத அவங்க கற்றுக்கிறதுக்கு அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து தமிழே வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அனைத்து மக்களுக்குமே ஒரு பயன் தரக்கூடியதாக இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மனநலம் தொடர்பாகவும் மனநல ஆலோசனைகள் தொடர்பாகவும் பெற்றோர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விடயங்களாக இருக்கட்டும், ஆசிரியர்கள் நடந்து கொள்ள விடயங்களாக இருக்கட்டும், 13 வயதுடையர்கள் கடைபிடிக்கக்கூடிய நிறைய விடயங்கள் வந்து எங்களோட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மனமார்ந்த ஆதவன் குழு சார்பாக நன்றிகள். நன்றி ஹரி.